ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை ஆடி. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து செலிப்ரேட் பண்ண போகிற ஆடி. அதனால என்னை வந்து அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. காலையில் தான் வீட்டுக்காரங்க வந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. தலை ஆடி அப்படின்னும் போது அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து போடுவாங்க. வெஜ் விருந்து வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு போடுவாங்க. அதுக்கப்புறமா விருந்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி தான் நடக்கும் ப்ரொசீஜர் வந்து. இப்போ என்னோட வீட்டுக்காரங்க வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ அம்மா கீழே தடபுடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ எடுக்கலாம். ஆடி ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பண்ணுவாங்க. தலை ஆடி அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு சில ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் கொடுக்கறது வந்து ரொம்பவே விசேஷம். தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. தலை ஆடின்னு சொல்லும் போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா ஊர் சைடும் இல்லை, ஒரு சில சைடில் மட்டும் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ரெசிபி தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அன்னைக்கு மட்டும் தான் இந்த ரெசிபியை செய்யணுமா அப்படின்னு இல்லை, சும்மா கூட நம்ம செஞ்சு குடிக்கலாம். அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடு இருந்ததும் 3 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பாசிப்பருப்பை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வரணும். அதாவது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடுறேன். வறுத்த பருப்பு நல்லா சூடாறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக பவுடராக வெறும் பாசிப்பருப்பை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பவுடராக பாசிப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் தேங்காவை சேர்த்துட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா பெரிய தேங்காவே ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குறைஞ்சது தேங்காய் பாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 முறை நம்ம எடுக்கணும். முதல்ல திக்கான பால் வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 2வது பால் 3வது பால்னு சொல்லிவிட்டு 2-3 முறை நம்ம பால் வந்து இப்போ எடுக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இப்போது நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி முதல் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறேன். இப்போது நல்லா நைஸாக தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைனா ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக பாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். முதல் தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது 2வது 3வது பால் வந்து எடுத்துக்க போகிறேன். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த 2வது 3வது தேங்காய் பாலையும் நான் வந்து எடுத்து வடிகட்டி வச்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2வது 3வது பால் ஒன்றாவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்போது தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற வெல்லத்தோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு இருக்குது. வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் தூசி கல்லெல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். வெறும் லைட்டாக வெல்லத்தை கரைக்க மட்டும் செய்யாமல் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம். பாகு பதமெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வந்ததுன்னா அந்த தேங்காய் பாலோடு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிட்டேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்போது கொதிச்சு வந்துருச்சு. வெள்ளை கரிசலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். 2வது 3வது முறை நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் பாலில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பில் சேர்த்துட்டு நல்லா உருண்டை கட்டாமல் கலந்துக்க போகிறேன். மொத்தமாக பாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பொடியை வந்து சேர்க்கும் போது நல்லா உருண்டை கட்டிக்கும். உருண்டை கட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம். இப்போ 2ஆம் 3ஆம் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். கூடவே கரைச்சி வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துடுறேன். 2வது டைம் 3வது டைம் எடுக்கிற தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் திரிஞ்சு போகாது. முதல்ல 2வது 3வது முறை எடுக்கிற தேங்காய் பாலை சேர்த்துட்டு அந்த பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பொடியும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா குக் ஆகணும். குறைச்சி
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாசிப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சுட்டதுக்கப்புறமா மற்ற பொருள்லாம் சேர்த்து நம்ம குக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இப்போ சேர்த்துருந்த பாசிப்பருப்பு பவுடர் வந்து வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த 2வது 3வது பால் சேர்க்கும்போது திரிஞ்சு போகாமல் நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இல்லைனா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும். இப்போது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்க்கும்போது சீக்கிரமாக திரிஞ்சிடும். அப்புறம் பாயசம் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துடுறேன். நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதாவது கொதிக்க விடக்கூடாது. தீயை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்டார்டிங் ஒரு 2 கொதி வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் தேங்காய் பால் வந்து குக் ஆகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இந்த தாளிப்பு கரண்டியில் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா உருக்காத நெய்யை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அதுக்கேற்றது போல் முந்திரியை வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு முந்திரி வறுபட ஆரம்பித்ததும் உலர் திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் துருவலை கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே இந்த தாளிப்பு கரண்டியை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ குக் ஆகிட்டு லைட்டாக இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி சேர்த்துக்குவாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். சுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். முன்னாடியே வெள்ளத்தையும் நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. திக்கான தேங்காய் பாலை சேர்த்துட்டு கரெக்டாக 2-3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக தேங்காய் பால் பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கூட சேர்ப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரிசிக்கு பதிலாக பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு தலை ஆடி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது ரொம்பவே விசேஷமான ஒரு ரெசிபி. நிறைய கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் வந்து பிரசாதமாகவும் செஞ்சு படைப்பாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாசிப்பருப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிட்டு வெள்ளத்தை கரைச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். பார்க்க ரொம்ப நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.